இந்த பாரு வேண்டுமாண்டா டிக்டாக்ல இந்த ஆர்டர் நடக்கல. உனக்கு என்ன ரோஷம் பாரு, உண்மையை தானே சொல்றேன். என்னடா நீ அடிக்க வர எனக்கு கை வைக்கிற வேலை தான் சொன்னேன். சரிதானே, கை வைக்கிற வேலையில உனக்கு என்ன ரோஷம் ஆறு எங்கட அம்மா டிஎஸ் ஆபீஸ்ல வேலை செய்யறா, இவன் அம்மா படிச்சு கொடுக்க, உங்க அம்மா என்னடா செய்யறா, டான்ஸ் தானடா ஆடுறா. இப்படி இந்த ஆடுறா டிக்டாக்ல தெரியாம நடந்துச்சு. தெரியாம எப்படி செய்யற நடக்கிற செல்றத நடக்கிறது இந்த ஆடுறா இந்த ஆடுறா தேவையா இது உங்க அம்மாக்கு? உனக்கு ரோஷம் வருது என்னடா? என்ன மகன் மூமலம் பாடி போய் வாரி ரோட்ல தலை காட்டியலாப்பா. ஏன் என்ன நடந்த தலை காட்டியலாம் என்ன நடந்தா அண்ணரை ஒழுங்கா தொழில் செஞ்சிருந்தா எங்க அம்மா வெளிநாட்டு போய்க்க மாட்டா, போன் வாங்கிக்க மாட்டான். அவ வீடியோ அங்க போட்டு போட்டு அவ என்ன செஞ்ச உமா அவவோட இதுல அவ இன்னைக்கு நாங்க வளர்ந்ததுக்கு பிறகு ரோட்ல தலை காட்டியலாம் மாதிரி ஆரம் போறவள எவ்வளவா வாழ்ந்துட்டு போயிடுற அவளோட விருப்பத்துக்கு அவ வாழ்ந்துட்டு போறாங்க. ரோட்ல தலை காட்டியலாம் அவளுக்கு ரொம்ப கேவலப்பட்டு நிக்கும். கதைக்கா உங்க அம்மா டிக்டாக்ல டான்ஸ் ஆடுறா, யூடியூப்ல டான்ஸ் ஆடுறா, ரோட்ல வரவங்க கதைக்கா. இன்னைக்கு நாங்க தலை உணிஞ்சிட்டு வர வேண்டிய நிலைமை எங்களுக்கு உருவாக்கிருக்க. நீங்க சரியா இருந்தா எங்க அம்மா இன்னும் செய்யலாமா இல்ல தலை காட்டியலாம இருக்கு. இன்னைக்கு எவ்வளவு காலம் போயும் அதுக்கு என்ன மன செய்யறேன். நானும் தொழிற்பாடு கஷ்டம் இன்னைக்கு அதை நான் அனுப்பின அவ நான் இப்படி நடப்பாள் கனவுல எங்க அவங்க செஞ்சுட்டு அவ வயசு வைத்து காலம் வைத்து அவ வைத்தா. இன்னைக்கு நாங்க வளர்ந்ததுக்கு பிறகு எங்களை அது இன்றைக்கு தாக்குது பாத்தீங்களா? நான் நண்பர்கள், இது ஒரு சமூக விழிப்புணர்வுக்காக எடுக்கப்பட்ட வீடியோ. யார் மனதையும் தாக்குறதுக்கு இல்ல. ஆனா ரியலாவே இன்றைய சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் இப்படி சம்பவங்களை நாங்களே கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கோம். நிறைய சகோதரர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இந்த வீடியோ பதிவு செய்யப்பட்டிருக்கு. வெளிநாட்டுல இருக்கும் பெண்கள் ரொம்ப சிந்திக்கணும். நீங்க நாளைய சங்கதிகளை நீங்க தான் பாதுகாக்கணும். நீங்க அறகுறையா டான்ஸ் ஆடுற, அறகுறையா இது செய்யறது நாளைய சங்கதிகளுக்கு அது பிரச்சனை. பெண்களுக்கு நல்லா சிந்திச்சு பாருங்க, சிந்திச்சு செயல்படுங்க. பெண்களுக்கு வீடியோ போடுறதுக்கு ஒரு தனி உரிமை இருக்குதான். ஆனா நீங்க போடுற வீடியோ வந்துட்டு உங்களையும் தாக்கி உங்களோட குடும்பத்தையும் தாக்கி வரக்கூடிய உங்களோட பிள்ளைகளையும் அது தாக்குமா இல்லையாங்கிறத பார்த்து உணர்ந்து வீடியோக்களை பதிவு செஞ்சு இப்ப நடந்த மாதிரி உங்களோட சந்ததிகளுக்கு நடக்க கூடாதுன்றதுக்காண்டி தான் நாங்க இந்த வீடியோ போடுறோம். அதாவது நாங்க எங்களோட மரியாதையை இழந்து உங்களுக்கு என்ன செய்யறோம், ஒரு விழிப்புணர்வை நாங்க கொண்டு வரோம். வேற யார் மனதையும் புண்படுத்துவதற்காக இல்ல, இது சிந்திச்சு செயல்படுங்க. அதுக்குத்தான் ஏதாவது தவறா நாம பேசியிருந்தோம்னா எங்கட இது